டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த திருமந்திரம் திருமூலர் வரலாறு நேற்று வரை பார்த்தோம். இன்று 6வது அதிகாரம் அவையடக்கம். அவையடக்கம் என்று சொன்னால் எல்லா புலவர்களும் அவையடக்கம் கூறுவது மரபு. கவிச்சக்கரவர்த்தி கம்பராமாயணம் எழுதுகிற பொழுது ஒரு பெரிய பார்க்கடலை ஒரு பூனை சென்று குடித்து விடலாம் என்று எப்படி குடிக்க முடிந்ததோ அதை போல மிகப்பெரிய உலகம் தேசியக்கூடிய ராமகாதையை ஆதிகவி வால்மீகி எழுதிய அந்த காதையை நான் தமிழில் கொடுத்து விடலாம் என்று முயற்சி செய்வது இந்த பார்க்கடலை பூனை குடிப்பது போல என்று அவையடக்கமாக சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பாரத நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 48 என் கணக்குப்படி பெரியவர்கள் சொன்னபடி 50 காப்பியங்கள் இருக்கு, ராமகாதைகள் இருக்கின்றன. 50 காப்பியங்கள் இருக்கின்றன பாரத தேச மொழிகள். இந்த இடத்துல அவையடக்கமாக திருமூலர் என்ன சொல்கிறார் என்றால், ரொம்ப அழகாக எளிமையாக கேட்குறார். ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. அண்ணல்னால் சிவபெருமான். திருமந்திரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு தெரியும் எங்கள் சிவபெருமான் பெருமை? ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும், அந்த சிவபெருமானுடைய உயரம் நீளம் அகலம் பெருமை யாருக்கு தெரியும்? ஆரறிவார் அதன் அகலமும் நீளமும். ஆரறிவார் அந்த பெருஞ்சுடர் ஒன்று, அந்த மிகப்பெரிய ஜோதி பிழம்பாக இருக்கிறதே அந்த இறைவன், அதனுடைய பேரறியாத பெருஞ்சுடனுடைய அந்த தன்மையினுடைய வேறறியாமல் நான் விளம்புகின்றேனே, அந்த என்னன்னு தெரியாமல் நான் சொல்ல வந்துட்டேனே, எனக்கு அந்த தகுதி இல்லை. அவ்வளோ பெரிய பெரும் பொருள். முன்னாடி நம்ம பார்த்தோம், சிவனோடு ஒக்கும் தெய்வம் எங்கு தேடினும் இல்லை, அவனை ஒப்பார் இங்கு ஆறும் இல்லை, இதெல்லாம் திருமூலர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் எனக்கு தெரிஞ்ச தமிழில் சொல்லலான்னு வந்திருக்கிறேனே. இது திருமூலருக்கு மட்டும் பொருந்தாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க எனக்கும் பொருந்தும். திருமந்திரத்தை தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்குல்ல, திருமூலர் சொல்கிறார், வேறறியாமை விளம்புகின்றனே, அதனுடைய ஆழம் என்னான்னு தெரியாமல் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேனே. பாட்டு நல்ல பாட்டு. ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையே, ஆரறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேறறியாமை விளம்புகின்றேனே. இந்த பாட்டில் என்ன அவர் சொல்ல வருகிறார் என்றால், நேற்று நாம் பார்த்தோம் இல்லையா, இந்த நியாயம், ஞானம், ஞேயம், ஞாதுரு, இது பகவத்கீதையில் இருக்குது, அஷ்டாவகர கீதை இருக்குது, உபநிடதத்திலையும் இருக்குது, அது அப்படியே திருமந்திரத்தில் இருக்குது. இது ஏன் எல்லா ஞானிகளுக்கும் ஒரே செய்தி வருது என்றால், அது ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்ன என்றால், பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, முட்டை முந்தியா கோழி முந்தியா, பெரிய ஆராய்ச்சி நடக்குது. இன்ன வரைக்கும் அதுக்கு தீர்வு சொல்லலை. எது முந்த வந்தது? கோழின்னா இல்லை, அதுக்கு முட்டை தான் காரணம்னு வரும். முட்டைன்னா அது கோழின்னு வரும். மரம் முந்தியா விதை முந்தியா, எது முந்தியது? இப்படி நிறைய ஆராய்ச்சி நடக்குது, விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அது திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் பதில் சொல்லிக்கிறார். ரொம்ப அழகாக அதுக்கு பதில் சொன்னார். திருவாசகத்தில் திருச்சதகத்தில் ஆனந்தாதியத்தில் திருச்சதகம் 100 பாட்டு, அதில் 96வது பாட்டில் சொல்கிறார், விச்சது இன்றியே விளைவு செய்குவாய் மண்ணும் விண்ணும் உருவாக்கு. அது சொல்லிட்டார். இறைவன் தெய்வம் வந்துட்டார்னா சிவபெருமானுக்கு அதுக்கு விதையெல்லாம் தேவையில்லை. விதை இல்லாமல் எதையும் நினைச்ச மாத்திரத்தில் நினைத்த காரியத்தில் உருவாகிடும். அப்படி மரம் நினச்சானா மாமரம் பூத்து குலுங்கும், அப்படி கோழி நினச்சானா 100 கோழி நிற்கும், முட்டை நினச்சா 1000 முட்டை இருக்கும். அவர் இதெல்லாம் காரண காரியமே இதை தாண்டியவர். நாம் நினைக்கிற சிந்தையும் மொழியும் செல்லா இடத்துக்கு மேலே இருக்கிற பரம்பொருள், இதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்கிறார். இப்போ இந்த பாட்டுக்கு ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமை. இவ்வளோ பெருமையுடைய சிவபெருமானுடைய பெருமை யார் அறிய முடியும்? ஆரறிவார் இந்த அகலம், அந்த நீட்டு அகலத்தை உயரத்தை யார் அறிய முடியும்? ஆரறிவார் நீளமும் அகலமும். அந்த பேரறியாத பெருஞ்சொல், பேரறியாதுன்னா அந்த நாம ரூபம் என்னன்னு தெரியாது. சிவபெருமானுடைய நாம ரூபத்தை நமக்கு எப்படி தெரிஞ்சு முடியும்? பேரறியாத பெரும் சுடர் ஒன்றதன் வேறறியாமை, அதனுடைய ஆழம் வேறு தெரியல. ஆனால் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த செய்தியை அப்படியே திருமந்திரத்தில் இன்னொரு மந்திரத்தில் சொல்கிறார். வாய்ப்பு இருக்கிறவங்க பாட்டு எண் 2453 2453 பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு என்ன பேர் சொல்கிறார்? பாட்டு தொடக்கமே தான், ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பதி. பதின்னா தலைவர். அது எவ்வளோ பெரிய பதி இறைவன்னா, எவ்வளோ அழகாக சொல்கிறார்.
ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பதி. இது அப்படியே மாணிக்கவாசகர். உடனே நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது, காப்பீடு இல்லை. இந்த ஞான எல்லைக்கு போனவங்களுக்கு தங்களை மறந்து ஒரே சொல்லு தான் வரும். இங்கே கேட்குறாருல ஆறறிவார் எங்கள், அதே மாதிரி கேட்குறாரு மாணிக்கவாசகர். திருவாசகம் திருவெம்பாவை முதல் பாட்டு முதல் அடி, ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம்பாட கேட்டேயும் வளருதியோ வன்சுவியோ நின்சவிதான். அப்புறம் பாட்டு போகும், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்துளிவை வீதிவாய் கேட்டலும் விம்மி விம்மி மெய் மறந்து. இப்போ பாருங்கள், ஒரே தொடர், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பதி திருமந்திரம். அதே திருவாசகம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதி. அப்புறம் 7வது பாட்டில் கேழில் பரஞ்சோதி, அப்புறம் கேழில் பரங்குணை, எல்லாம் ஒரே தொடர் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஜோதி 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 வள்ளலார் தான் சொன்னார். அது 4வது ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், எல்லாம் ஜோதியில் போய் நின்று போகுது. அதுதான் அருட்பெருஞ்சோதி. இப்போ அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை வள்ளலார் தான் உலகத்துக்கு கொடுத்தார். ஆனால் வள்ளலாருக்கு முன்னே நம்முடைய முப்பாட்டனாக இருக்கிற மாணிக்கவாசகர் ஆதியும் வந்து இல்லை அரும்பெரும் ஜோதி சொல்லிட்டு, இந்த ஜோதியை பற்றி சித்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான செய்தி. அதில் ரொம்ப நான் வியக்கிற செய்தி, பெரிய புராணம் என்று சொல்கிற புராணத்துமாக இருக்கிற பெரிய புராணத்தில் அவர் சொல்கிறார், ஆதியும் நடுவும் ஆகி அளவிலா அளவும் ஆகி ஜோதியாய் உணர்வும் ஆகி. நான் முன்னாடியே சொன்ன உணர்வு தான் தெய்வம் சேர்க்கிற. ஜோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாகி, ஏகன் இறைவன் ஏகன், ஏகனடி போற்றி. அவன் தான் அப்புறம் அநேகனாக மாறுறான். ஏகன் பெண்ணுமாய் ஆணுமாய், அந்த ஏகன் தான் 2ஆக பிரிகிற பொழுது பெண்ணாகி ஆணாகி பிரிகிறது. ஏகனாகி பெண்ணாகி ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. எங்கே நிற்கிறார் இவர்? சிதம்பரத்தில் நிற்கிறார். அடுத்த பாட்டில் அதே கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி, அந்த இறைவன் நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிற பெருஞ்சோதி, பெருஞ்சோதி பெருந்தெய்வம், நம்ம கற்பனைக்கெல்லாம் அடங்க மாட்டார். இதை இந்த ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையே என்று சொன்ன இந்த செய்தி இருக்க, இது முதல் பாட்டில் 2 மிகப்பெரிய மகாகவிகள் சொன்னாங்க. அதை பெரிய புராணத்தில் முதல் பாட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவுக்கு வரும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதின். அலகில் இன்ஃபினிட், ஒரு யூனிட்னா அளவு, இந்த அளவுக்குள்ளே அடக்கலாம். யூனிட்னா யூனிட் இல்லை, அலகில் ஜோதியன். எங்கே இருக்கிறார் அவர்? மேலே இல்லை, கீழே இல்லை, அம்பலத்து ஆடுவான் அவன் மலர் சிலம்படி, நாதபிரமம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இது அப்படியே கம்பர், உலகம் யாவையும் தாமுலாக்களும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலார் விளையாட்டுடையார் அவர் தலைவர். அவர் அடையிறதுக்கு ஒரே வழி அன்னவர்க்கே சரணாகதி தான். இந்த ஒரு பாட்டு 1 கோடி அட்சரம் பெறும். ஏன்னா இதில் இறைவனுடைய முழுத்தன்மையை சொல்லிட்டார். ஆம்னி பிரசன்ட், ஆம்னீஷியன், ஆம்னி பொட்டன், ஆம்னி பொட்டன், ஆம்னி பிரசன்ட், ஆம்னீஷியன், இந்த 3 தத்துவம் உள்ள இறைவனை இந்த ஒரு பாட்டுக்குள்ளே வர்ணிக்கிறார். அவர் எப்படி சார் அடையலாம்? அன்னவர்க்கே சரண் நாங்களே. ஏன்னா அவன்தான் உலகநாயகன். தப்பாக நினைக்காதீங்க, உலக நாயகன்னா ஜெகநாதன் அர்த்தம், உலக பெரியவன் அர்த்தம். உலகநாயகன் அம்மாவை சொல்கிறோமில்ல, ஜெகநாயகி, ஜெகநாதன், உலகநாயகன், உலகநாயகி. அந்த உலகநாயகன் பெருமையை முடிந்தவரை நான் சொல்லியிருக்கிறேன் என்று திருமூலர் சொல்லியிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம்.